அருமையாக இருக்குது. இந்த சோஸ் வேறு நல்லா இருக்குது. ஒரு மிதிவடி 4 மிதிவடி வாங்கியிருந்தேன். நான் வந்து ஃப்ரெண்டும் சாப்பிடுவேன், நானும் சாப்பிடுவேன். இப்போ நான் முத்தியங்கட்டு குளத்தின் ஒரு பக்கத்தில் இருக்கிற வந்து சரியாக பசிக்க வலிக்கிட்டு நான் வந்து புதுக்குடியிருப்பில் வந்து ஒரு சாப்பாடு கடையில் வந்து மிதிவடின்னு சொல்லியிருந்தேன். எங்கள் ஊரில் மிதிவடின்னு சொல்லியிருந்தோம். அந்த மிதிவடி கட்டி கொண்டு வந்து நான் சுட சுட இருக்குது. இந்த இடத்துல இருந்து சாப்பிட்டு பசி ஆறிட்டு அடுத்த குளங்களையும் பார்த்துட்டு அப்படியே யாழ்ப்பாணத்தை நோக்கி போகலாம். இப்போ வந்து இது எப்படி இருக்குது, இந்த மிதிவடி எப்படி இருக்குது, முந்தி ஒரு பல வருடங்களுக்கு முன்பு வந்து சாப்பிட்டு சுவை தெரியும். இப்போ எப்படி இருக்கோ தெரியாது. இந்த சுவையை பற்றி பார்க்கலாம். ஒரு மிதிவடி 4 மிதிவடி வாங்கியிருந்தேன். நான் வந்து ஃப்ரெண்டும் சாப்பிடுவேன், நானும் சாப்பிடுவேன். அங்கே சாப்பிடுவேன். ஒரு சோஸ் பேக்கெட் வாங்கியிருக்கிறேன். இருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. மிதிவடின்ற சைஸை பாருங்க, அதாவது தோட்டத்தில் இவ்வளோ பெருசாக ஒரு 3-4 ரோல் யாழ்ப்பாணத்து ரோல்ன்ற அளவில் ஒரு மிதிவடி இருக்குது. இதே மிதிவடி என்று சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். நான் சோஸ் வாங்கியிருந்தேன். சோஸை மட்டும் இருக்கா சாப்பிட்டு பார்ப்போம். புதுக்குடியிருப்பில் வாங்கினா மாரி ஹோட்டலில் வாங்கினா மிதிவடி சாப்பிடுவோம். தொடக்கத்தில் கடிக்கும் போதே முட்டை இருக்குது. உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா, வெங்காயம் போட்டிங்கன்னா, மொத்தத்தில் வந்து சிக்கன் துண்டுகள் வந்து நிறைய இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. சுவை வந்து யாழ்ப்பாணத்தில் நாங்கள் சாப்பிட்ற அந்த ரோல் அதுகளை விட இது மிதிவடின்றது நல்லா இருக்குது. சுவை இதை புதுசாக இருக்குது. எனக்கு என்ன சொன்னால் முந்தி நான் சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையோ, அதை விட சுவை மிகவும் இருக்குது. ஒன்று கூடி போச்சு, ஒன்று போதும் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஒரு ஆளுக்கு, அந்தளவு இதாக இருக்குது. மிகவும் அருமையாக இருக்குது. இந்த சோஸ் வேறு நல்லா இருக்குது. சிக்கன் பீஸை வந்து அப்படியே பொரிச்சு வச்சுக்கணும். மிகவும் அருமையாக முட்டையும் கலந்துருக்கு. மிகவும் அருமையாக இருக்குது. அரைவாசி சாப்பிட இருந்தாலும் வயிறு ஊதிட்டு நல்லா இருக்கு. சிறு எலும்பு துண்டு இருக்கா, கோழி எலும்பு தானே பிரச்சனை இல்லை. தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கணும் போல இருக்குது. ஆனால் வயிறு போல அரைவாசி தான் சாப்பிட்ருக்கேன். நல்லா இருக்குது. அதாவது வந்து அதாவது எந்த ரசாயன இதுவும் கலக்கப்படையில் இயற்கையாகவே நடக்குது. மிகவும் அருமையாக இருக்கும். வயிறு ஃபுல். இந்த மதிய நேரத்துக்கு சுட சுட சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த பகுதியில் வந்தால் வந்து அந்த அதாவது வந்து புதுக்குடியிருப்பு சந்தியில் இருக்குது. அந்த கடையில் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். மிகவும் சுவையாக இருக்குது. இறைச்சியோ முட்டையோ கிழங்கு வகையோ வந்து ஒரு பேருக்கு இல்லாமல் தாராளமாக மனமாக வச்சு பெரிய சைஸில் செய்யப்பட்டிருக்கு. ஒன்று போதும், ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஒன்று போதும். நீங்களும் வந்தால் சுவைத்து பாருங்கள்.